ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் திவ்யா ரஞ்சன். ஆக்சுவலாக நம்ம சேனலில் விலாக்ஸ்லாம் போட்டு ரொம்ப மாதம் ஆகிட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லாஸ்ட்டாக நான் பெங்களூர் போயிருந்தப்போ நான் வீடியோஸ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பெருசாக விலாக்ஸ் எதுவும் போடலை. பிகாஸ் எனக்கு டைம் இல்லை. அதுக்கப்புறம் நிறையா எமர்ஜென்சி ரிலேட்டடாக நான் நிறைய ஊருக்கு போயிட்டேன். அதனால ப்ராப்பராக என்னால் வீடியோஸ் போடல. அதுக்கு பெரிய பெரிய சாரி. சரி, இப்போ இந்த வீடியோ எதுக்கு நீ போடுற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, 2024 என் லைஃப்பில் எனக்கு என்னென்ன கொடுத்தது, என்னென்ன கொடுக்கல, இந்த வருஷத்தில் நான் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணி இந்த வருஷத்தை நான் நல்லபடியாக முடிக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோவை நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஃபஸ்ட்டு நான் வீடியோ போடுறேன். நம்ம சேனலில் இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த சேனல் நான் எப்படி யூடியூப் சேனல் நான் ஒரு லாஸ்ட் 1 இயராக நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பெருசாக சேனல் ஆரம்பிக்கணும், வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லவே இல்லை. இதுக்கான எந்த ஒரு நாலேஜுமே எனக்கு இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அக்கா தான் நான் யூடியூப்பில் ஒரு சில வீடியோஸ் இன்ஸ்டாகிராமில் ஒரு சில வீடியோஸ் நான் போடுவேன். கொஞ்சம் எனக்கு நல்லா ரீச் ஆச்சு. அதனால தான் அக்கா அதெல்லாம் பார்த்துட்டு நீ யூடியூப்பில் ட்ரை பண்ணு, கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல லைஃப் கிடைக்கும். ஏதோ நீ ஒன்று பண்ணுற, இதுலேயும் பண்ணிப்பார். சக்ஸஸ் ஆனால் சக்ஸஸ் ஆகட்டும், ஃபெயிலியர் ஆனால் ஃபெயிலியர் ஆகட்டும், நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்னை மோட்டிவேட் பண்ணி யூடியூப்குள்ளே கொண்டு வந்தது என்னுடைய அக்கா மட்டும்தான். என்னுடைய ஓன் சிஸ்டர் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால தான் நான் லாஸ்ட் இயர் சேனல் ஆரம்பித்தப்போ பெருசாக நாலேஜே இல்லை. வீடியோஸ் எப்படி போடணும், கண்டென்ட் எப்படி ரெடி பண்ணணும், எப்படி எடிட் பண்ணணும், அதை எந்த மாதிரி ப்ராப்பராக போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜ் 0% தான். 1% கூட எனக்கு நாலேஜ் இல்லவே இல்லை. பட் எதோ யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் பார்த்து இப்போ வர கொஞ்சம் வீடியோஸ் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அதையுமே நான் ப்ராப்பராக போட்டிருக்கேனா, வீடியோஸ் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கா, நல்லா எடிட் பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்டால் எல்லாமே 0 தான். எனக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் யூடியூப்குள்ளே வர்றதுக்கு ஒரு பெரிய ரீசன் என் அக்கா தான். அதை தான் நான் ஃபஸ்ட்டு நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 2024 பெருசாக எனக்கு என்னென்ன கொடுத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த 3 வருஷத்தை விட 2024 எனக்கு ரொம்பவே நல்ல விஷயத்த கொடுத்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் லாஸ்ட் 4 இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணிக்கிருக்கேன் என்னுடைய காலேஜ் முடிச்சுட்டு. ஆனால் பெருசான ஒரு நல்ல சம்பளத்தில் நான் வேலை பார்க்கல. வேலைக்கு போவேன், சம்பளம் வாங்குவேன், செலவு பண்ணுவேன், மறுபடியும் வேலைக்கு போவேன், சம்பளம் வாங்குவேன், நல்லா சாப்பிடுவேன், செலவு பண்ணுவேன். இந்த மாதிரி தான் போச்சு. இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டு பெருசாக இல்லை. சேவிங்ஸ் பண்ணுற அளவுக்கு சம்பளமும் ஃபஸ்ட்டு இல்லை. நான் காஸ்மெட்டாலஜி பண்ணுறதுனால ஸ்டார்டிங் பீரியடில் நம்ம அதை படிச்சுட்டு ஃபீல்டுக்குள்ளே போகிறப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஃப்ரெஷராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேலரி பேக்கேஜ் நம்மளுக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. நம்மளை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கே அது ரொம்ப ஓகேவாக இருந்துச்சு. அவ்வளோதான், பெருசாக சேவிங்ஸ் பண்ண முடியல. பட் இந்த 2023 எண்டுலேருந்து 2024 ஸ்டார்ட் ஆனதே எனக்கு ஒரு நல்ல பாசிட்டிவாக ஒரு நல்ல சேலரியில் தான், எனக்கு போதுமான அளவுக்கு சேலரியில் தான் எனக்கு ஸ்டார்ட் ஆனது. ஸோ 2024 ஃபஸ்ட்டு நான் உருப்படியாக என் வாழ்க்கைக்கு தேவையாக என்ன நம்மளுக்கு தேவை, ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணுக்கு ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும் இல்லையா, அதில் தான் ஃபஸ்ட்டு நான் கான்சன்ட்ரேட் அதிகமாக பண்ணேன். ஸோ சேவிங்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். இந்த மாதிரி என்னுடைய சேவிங்ஸில் நான் இந்த இயர் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3 கம்மல் எனக்காண்டி வாங்கினேன், ஒரு ரிங் எனக்காண்டி நான் வாங்கினேன். அதுவும் இல்லாமல் ஒரு சில சீட்டு எங்கள் அம்மா நகை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒரு சில சீட்டு போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில சீட்டு போட்டு நான் அமௌண்ட்டை சேவிங்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். காசு என்கிட்ட இருந்தது. ஸோ இருந்தது மீன்ஸ் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நம்ம இது பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டைமே நான் ஜுவல்ஸ் எப்படி வாங்குவேன் அப்படின்னா, பெருசாக அந்த சீட்டு போட்டு ஜுவல்ஸ் வாங்குகிற அளவுக்கு நாலேஜ் எனக்கு இல்லை. அந்த மாதிரி நான் பண்ணவும் கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக என் கையில் கேஷ் இருக்கிறப்போ உடனே காசு கொடுத்து உடனே எனக்கு பிடிச்ச மாடலை அப்படி தான் நான் எடுத்து என்னுடைய சேவிங்ஸை நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் இந்த இயர் ஸ்டார்டிங்கில் வாங்கின கோல்டு ரேட்டுக்கும் இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி இன்றைக்கி இருக்கிற கோல்டு ரேட்டுக்குமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நான் கரெக்டான இடத்துல கரெக்டான டைமில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு என்ன
நினச்சி நானே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணது இந்த வருஷத்துல தான். ஏதோ ஒன்று பண்ணுற, அதை உருப்படியாக பண்ணணும், அதை உருப்படியாக நீ பண்ணிட்ட அப்படின்னு நானே எவ்ரிடே என்ன நான் கண்டிப்பாக எப்படி சொல்கிறது, ப்ரௌடாக ஃபீல் பண்ணிப்பேன். ஏன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் செலக்ட் பண்ணுறது, நான் இந்த இது பண்ணலாம் அப்படின்னு நான் டிசிஷன் எடுக்கிறது எல்லாமே ராங் வேல மட்டும்தான் போய் முடிஞ்சிருக்கு. ஒரு விஷயமும் ஒரு இடத்துலையும் அது கரெக்டாக கிளிக் ஆனது கிடையவே கிடையாது. ஈவன் லைஃப்பில் இருக்கட்டும், ஒர்க்கில் இருக்கட்டும், நான் போகிற இடமா இருக்கட்டும், எந்த முடிவு எடுத்தாலுமே எல்லாமே ராங்காக மட்டும்தான் போச்சு. ஆனால் இந்த வருஷம் ஸ்டார்டிங்கே எனக்கு எல்லாமே டிக் 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 எல்லாம் பாசிட்டிவாக ஒரே க்ரீன் சிக்னலாக தான் விழுந்தது. எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த வருஷத்தில். ஸோ நான் அந்த மாதிரி இந்த வருஷத்தில் உருப்படியாக எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன், கரெக்டாக சொல்லணும்ல. அதனால இந்த வருஷத்தில் நான் உருப்படியாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சேவிங்ஸ் நல்லா பண்ணியிருக்கேன், கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஃபினான்ஷியலி நான் வந்து ஒரு நல்ல எனக்கே ஒரு நல்ல சப்போர்ட்டாக நான் இருக்கிறேன். செகண்ட் ஒன் வந்துட்டு எனக்கு எப்பயுமே நம்ம வந்து காலேஜ் படிச்சிருக்கோம். காலேஜ் படிக்கிறப்பலாம் நம்மளுக்கு கூட்டமாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கும். காலேஜை முடிச்சுட்டு ஒரு 1 இயர் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தொடரும். அப்புறம் செகண்ட் இயர் போகச்சில் கொஞ்சம் பிஸியாக இருப்போம். அதுக்கப்புறம் தேர்ட் இயர் போகச்சில் நம்மளுக்கு ஒர்க்கில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆகிடுவாங்க. அவங்கள நம்ம வந்துட்டு பெருசாக இது பண்ணிக்க மாட்டோம், பேசிக்க மாட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் போகிறப்ப எல்லாமே டவுன் ஆகிடும். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் வந்து ரொம்பவே எனக்கு டவுன் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இந்த வருஷத்தில் வந்து எனக்கு ஒரு சில 1 2 3 4 நான் யார் பேரையும் மென்ஷன் பண்ண விரும்பல. பிகாஸ் எனக்கு ஏன்னா ஒருத்தவங்களை சொல்லி ஒருத்தவங்க சொல்லட்டா அது ரொம்ப கஷ்டமாயிடும் இல்லையா. பர்சனலாக நான் ஃபீல் பண்ணேன், அவங்க வந்து அவ்வளோ ஒரு பியூரான சோல் நம்மளுக்கு பேக் சைடு இருக்காங்க, ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த வருஷம் ஒரு 2-3 வருஷமாகவே ஒரு சிலர் கூட இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் பர்டிகுலர் ஒரு 2-3 பேர் ஆட் ஆன் ஆகி, ஸோ இப்படியும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, இந்த அளவுக்கு நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்களா, இந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சது இப்போ தான். என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுமே எப்படி அப்படின்னா அந்த அளவுக்கு நாங்கள் க்ளோஸு. பட் அவங்களோட மேரேஜ் லைஃப், அவங்களோட கெரியர் வைஸ் போகிறப்போ நம்மளுக்கு அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம பேசிக்க மட்டும் பெருசாக ஷேர் பண்ணிக்க மாட்டோம் இல்லையா. அந்த மாதிரி தான் எனக்கும் ஆச்சு. நானும் பெருசாக பேசிக்கல. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் விழுந்துட்டு. ஆனால் இப்போ ஒர்க்கில் எனக்கு ஏன்னா என்னை விட ஏஜ் எல்லாத்துக்குமே அதிகம். ஆனால் என்ன அவங்க பார்த்துக்கிற விதம், என்ன அவங்க கேர் பண்ணிக்கிற விதம் எல்லாமே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஒரு நல்லதாக ஒரு 4 பீப்புள் என் கூட இருந்தால் போதும். வதன்னு 40 பேரை பின்னாடி வச்சுக்கிட்டு நம்மளுக்கு நெகட்டிவான திங்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுற பீப்புள் கூட இருக்கிறத விட ஒரு 2-3 பேர் நம்ம பக்கத்தில் நமக்கு ஆதரவாக நீ பண்ணு அப்படின்னு ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு சில பேர் இருந்தால் போதும் இல்லையா. அந்த மாதிரி எனக்கு இந்த வருஷம் ஒரு 4-5 பேர் என் கூடயே இருந்துருக்காங்க. அவங்களாம் வாழ்க்கையில் எனக்குமே மறக்க மாட்டேன். இவங்கள தான் சொல்கிறேன் அப்படின்னு அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் ஒரு சில நெகட்டிவான திங்ஸ் எப்படின்னா, இவளா இந்த தேவைக்காண்டி தான் பேசுவா, அந்த தேவை முடிஞ்சோடனையும் போயிடுவா, இவ இப்படி தான் அவளுக்கு வந்து சொல்ல தெரியும், இப்படி தான் வந்து கன்வே பண்ணுவா அப்படின்ட்டு ஒரு சில கூட்டம். நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது இல்லையா. 4 பேருக்கு நம்ம நல்லவங்களா இருப்போம், 40 பேருக்கு நம்ம கெட்டவங்களா இருப்போம். அதுக்காண்டி இந்த 40 பேரை நினச்சிட்டு நம்ம வாழ்க்கையை வந்து நம்மளால் அப்படியே விட்டுட்டு போக முடியாது இல்லையா. நீ பேசுறியா, உன் வாயி நீ பேசுகிற, எனக்கு அதை காது கொடுத்து கேட்குற அளவுக்கு டைம் இல்லை, நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை நான் கேட்டுக்கிட்டு என்னுடைய லைஃப்பில் அந்த ப்ரிஷியஸான ஒரு சில மூமெண்ட்டை நான் மிஸ் பண்ணணும்னு நான் நினைக்கல அப்படின்ட்டு நான் பெருசாக கேர் பண்ணிக்கல. ஆனால் எல்லாரையும் நம்மளால் திருப்திப்படுத்த முடியாது இல்லையா. எதுக்கு நம்ம திருப்திப்படுத்திக்கிட்டு, நான் வேணும்னா நீ பேசு, நான் வேண்டாம் அப்படின்னா நீ பேசாத, நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன். அந்த மாதிரி தான் ஒரு சில மூமெண்ட்லாம் இந்த வருஷம் நடந்துச்சு. ரொம்பலாம் நடக்கலை, ஒரு சில மூமெண்ட் மட்டும். அதுக்கப்புறம் இந்த வருஷத்துலேயே மறக்க முடியாத ஒரு சில கிஃப்டெல்லாம் வந்தது. அதில் பர்டிகுலராக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, எனக்கு மொத்தம் 3 அண்ணன் ஒரு அக்கா. 3 அண்ணனுக்கும் 3 பசங்க, அக்காவுக்கு ஒரு பாப்பா. ஆனால் மூத்த அண்ணா பையன், 2வது அண்ணா பையன், 3வது அண்ணா பையன் பிறக்கிறப்போ நான் மூத்த அண்ணா பையன், 3வது அண்ணா பையன், அக்காவுக்கு பாப்பா பிறக்கிறப்ப நான் யாரு கூடயும் கூட இல்லை. எங்கள் 2வது அண்ணனுக்கு பையன் பிறக்கிறப்ப மட்டும்தான் நான் கூட இருந்தேன். அதனாலவே என்னவோ அந்த குழந்தைய நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன், கையில் வாங்கினேன். அதனால அவர் கூட எனக்கு ஒரு சில அட்டாச்மெண்ட் அதிகமாகிட்டு. அந்த ஏலியன் குஞ்சு மாதிரி இருந்தார் கை வாங்குறப்போ. இப்போ அது அவ்வளோ சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வருஷம் எனக்கு மறக்க முடியாத ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னா தம்பி பிறந்தது தான்.
இதில் வேற அவங்களுக்கு இந்த டெலிவரி டேட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா, அன்னைக்கு அந்த டேட்டெல்லாம் தாண்டி ஒரு 4 நாள் கழிச்சு தான் தம்பியே பிறந்தாரு, ரொம்ப தாமதமாக. அப்போது நாங்கள் குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு பிஃபோர் ஒரு 1 நாள் 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நானும் எங்கள் அண்ணன் பேசிக்கிட்டு இருக்கோம். அவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டான், பாப்பா தான் பிறக்கும் அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன், இல்லை எனக்கு பையன் தான் பிறப்பான், பையன் தான் நான் சொல்லிக்கிறேன். 2 பேரும் பெட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். நான் தம்பி தான், நீ எனக்கு 500 ரூபாய் தரேன், அவன் பாப்பா தான், நீ எனக்கு 500 ரூபாய் தரேன் அப்படின்னு நாங்கள் பேசியிருக்கோம். சரி தம்பி பிறந்தா தாமதம், ரொம்ப தாமதமாக இருக்குது, அதனால் தாமதம்னு பேர் வச்சுருவோம் அப்படின்னு நாங்கள் பேரெல்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக போச்சு இந்த வருஷம். நான் அந்த டேட் என்னால் மறக்கவே முடியாது. நிறைய திங்ஸு, நிறைய லவபிளான கிஃப்ட் இருக்கிறப்பையும் எனக்கு ஒரு பெரிய பெரிய கிஃப்ட்டு, அவங்க அப்பா அம்மாவை தாண்டி எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னா என்னுடைய மருமகன். அது ஏனே தெரியல, அந்தளவுக்கு அவன் மேலே ஒரு மாதிரி. ஏன்னா அண்ணியை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஒரு 1 வீக் இருக்கும். 1 வீக் அவர் பிறக்கவே இல்லை. கரெக்டாக நான் போகிறேன் பார்க்கறதுக்கு அன்னைக்கு பிறந்துட்டாரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அத்தை வந்தாதான் நான் உலகத்துக்கே வருவேன் அப்படின்ட்டு பிள்ளை சொல்லியிருக்கு. மனசுக்குள்ளே நினச்சிருக்கு. அப்படியே சொல்லி நான் என்னையே நினச்சி பெருசாக பீத்திக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சில இழப்புகள் தெரியும் இல்லையா, ஒரு உண்மையான அன்பு, ஒரு உண்மையான ஒரு அன்பு வந்து நம்மளை விட்டுட்டு போகிறப்போ அது யாராக இருந்தாலும் ஏற்றுக்க முடியாது. நான் இதை பெருசாக நம்ம ரொம்ப எமோஷ்னலாக கொண்டு போகணுன்னு ஆசைப்படலை. ஏன்னா எனக்கு பிறந்தாலும் இறப்பு அப்படிங்கிறது வந்து எல்லாரோட வாழ்க்கையிலும் இருக்குது, அதை வந்து மாற்ற முடியாது. ஸோ நம்ம அதே நினச்சிருக்க முடியாது, மூவ் ஆன் ஆகணும் இல்லையா. ஆனால் ஒரு உண்மையான அன்பு வந்து நம்மளை விட்டு போயிட்டு அப்படிங்கிற ஒரு சில இல்லை, நிறைய கவலைகளே எனக்குள்ளே இருந்தது. அந்த இழப்புலாம் ஏற்றுக்கவே முடியாது. இழப்பு தான், ஆனால் இப்பயே அது வந்து நடந்தது வந்து என்னால் ஏற்றுக்க முடியாமல் தான் இருந்துச்சு. அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயமும் வரும், ரொம்ப கெட்ட விஷயங்களும் நம்மளுக்கு வந்து வரும். ஏன்னா இப்போ 2024 எனக்கு 80% ஹாப்பியான ஒரு மூமெண்ட்ஸ் கொடுத்தாலுமே 20% எனக்கு ரொம்பவே நான் ஒர்க் பண்ணுற ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும், நம்ம ட்ராவல் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், நம்ம நிறைய இடத்துக்கு நம்ம போயிட்டு வரோம், ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ்லேயுமே நம்மளுக்கு ஒரு 50% ஹாப்பியாக இருக்கும், 50% வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து ஹாப்பி இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குமே. அதை வந்து நான் நல்லாவே இந்த வருஷத்தில் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அது இல்லாமல் பர்சனலாக, அதாவது இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு ஏன் நம்ம இந்த தப்பு பண்ணணும், எதனால இந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்கல, எதனால அந்த இடத்துல நம்ம இல்லை அப்படின்னா நல்லா யோசிச்சு பார்த்தா எல்லாத்தையும் காரணம் நம்மளா மட்டும்தான் இருக்கும். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த எல்லா கேள்விக்கும் காரணம் நான் மட்டும்தான். நான் ஒரு விஷயம் ஒழுங்காக பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன். ஸோ நான் செஞ்ச ஒரு சில தவறுனால ஒரு சில சந்தோஷத்தை வருடக்கணக்காக நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் இழந்த ஒட்டுமொத்த சந்தோஷமும் எனக்கு இந்த வருஷம் கிடைச்சது. அது வந்து அதுவும் பர்டிகுலராக இந்த டிசம்பர் மந்த் வந்து எனக்கு ரொம்பவே கொஞ்சம் ஹாப்பியாக கொண்டு போகுது லைஃப்பை. ஸோ இந்த ஹாப்பினஸ் வந்து எல்லா வருஷமும் இருக்குமான்னு தெரியல. ஸோ இருக்கிற வரைக்கும் நான் அதை சந்தோஷமாக பார்த்துக்கணும், சந்தோஷமாக கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறையா என்ன சொல்லுதுன்னா, நிறைய அனுபவங்கள். ஏன்னா இந்த வருஷம்தான் நான் இந்த 4-5 வருஷத்தில் இந்த மேக்கப் போகிறோம், ப்ரைடல் பண்ணுறோம். ஆனால் இந்த வருஷம் பர்டிகுலராக ஜூலை மந்த் வந்து நான் நிறைய ப்ரைடு க்ரூம் நான் பண்ணேன். ஸோ அதுலேருந்து ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னை நல்லாவே என்ன டெவலப் பண்ணிக்கிறதுக்குன்னு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சுன்னு தான் நான் சொல்லணுமே. நல்லாவே டெவலப் பண்ணிக்கிட்டேன். அந்த ஏர்லி மார்னிங்காக இருக்கட்டும், மிட் நைட்டாக இருக்கட்டும், நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்ற அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ், அங்கே போய் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ், ஏகப்பட்ட பீப்புள் பார்த்தேன், ஏகப்பட்ட ட்ரெடிஷ்னலை பார்த்தேன். ஓ இந்த மாதிரியும் ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க, இப்படியும் ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு சில விஷயம்லாம் என்னைய மெய்சிலிருக்க வச்சுட்டுன்னு தான் சொல்லுவேன். இந்த வருஷத்தில் அது வந்து நான் ரொம்பவே நல்லாவே லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த வருஷம் எனக்கு கொஞ்சம் நல்லாவே கொண்டு போச்சு. இப்போது நான் ஏன்னா இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் இந்த எல்லாமே ஸ்டார்டிங்கில் ஒரு முடிவு எடுப்போம்ல, இந்த வருஷத்தை நம்ம கரெக்டாக கொண்டு போகிறோம் அப்படின்னு, அந்த மாதிரி தான் நானும் எடுத்தேன். ஆனால் ஜனவரி கூட ஃபுல்லாக ஃபாலோ பண்ணான்னு கேட்டால் பண்ணவே கிடையாது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த வேலை அது இதுன்னு ஓடுறப்ப எல்லாத்தையுமே மறந்துடுவோம்.
இருக்கும். இதுதான் உண்மை. இல்லை சாரி, இது நான் தான் இப்படி பண்ணுறேன், இல்லை எத்தனை பேர் என்ன மாதிரி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்னை விட சூப்பராகவும் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஸ்டில் இந்த டிசம்பர் வரை. பட் நான் ஃபாலோ பண்ணலை. ஜனவரி டைரி போட்டு எழுதி வச்சுருந்தேன் அதிவேகமாக 2024 இப்போ இந்த வருஷம் இதுதான் பண்ணுறோம் அப்படின்ட்டு வேகமாக நோட் பண்ணி வச்சுருந்தேன். பட் அந்த ஜேர்னலை கூட வந்துட்டு அது வந்து தாண்டலை. ஆனாலுமே இந்த வருஷத்தை ஏதோ என்னுடைய நாலேஜுக்கு கொண்டு வந்துட்டு பக்காவாக சூப்பராக கொண்டு போயிட்டேன். நாளையோட இந்த வருஷம் வந்து முடிய போகுது. நான் நினச்சேன் நாளைக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து நம்ம வந்து போடலாம் அப்படின்னு தான் ஒரு எண்ணம். ஆனால் நான் எங்கே சுற்றிக்கிட்டப்பன்னு எனக்கே தெரியாதா, ஃபஸ்ட்டு டைம் இருக்குமான்னு தெரில. அதனால தான் சரி நம்ம இன்னைக்கே எடுத்து போடலாம் அப்படின்ட்டு நான் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷம் எல்லாத்துக்குமே நல்லதாக அமைஞ்சிருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எனக்குமே 80% ரொம்ப நல்லா போச்சு, 20% வந்து நான் நினைக்காத விட ரொம்ப ஒஸ்ட்டாகவுமே போச்சு. ஸோ வாழ்க்கையில் இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். நம்ம கூட நல்லா பேசுகிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை பற்றி 4 பேர்த்துட்டே கேட்ட தப்பாக பேசுகிறவங்களும் இருப்பாங்க, பின்னாடி பேசுகிறவங்க இருப்பாங்க, முன்னாடி பேசுகிறவங்க இருப்பாங்க. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் நினச்சி நம்ம வாழ்க்கையை நம்ம இழக்கணுங்கிற எந்த ஒரு முடிவுமே கிடையாது. ஸோ பேசுகிறவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த இயர் எண்டில் நான் நல்லாவே லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்களுமே அதை வந்து நினச்சிக்கோங்க. நம்மளை எத்தனை பேர் பேசினாலும் பேசிட்டு மட்டும்தான் இருப்பாங்க. அதை நம்ம கேட்டு அதை நம்ம மண்டைக்குள்ளே போட்டு இவன் இப்படி பேசுகிறான், நான் இவன்கிட்ட போய் நான் எப்படி நான் சொல்லுவேன், இது நான் அப்படி பண்ணலை இப்படி பண்ணலை அப்படின்ட்டு நம்ம வந்து அவனுக்கு விளக்கம் கொடுக்கவே தேவையில்லை. அவன் பேசுகிறவனுக்கு அவ்வளோ டைம் இருக்குது, நம்மளை கேட்க கூட டைம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு மூவ் ஆன் பண்ணிவிட்டு போய்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது இப்போ வந்துட்டு வெனஸ்டே வந்துட்டு நியூ இயர் வருது. நான் மண்டே நான் ஷூட் பண்ணி போட்டுக்கிருக்கேன். 2024 ஒரு சில விஷயங்கள் வந்து நான் வச்சுருக்கேன். ஏன்னா நான் சொன்னனான்னு தெரியல. ஸ்டார்டிங்கில் எனக்கு இந்த டைரி எழுதுகிற பழக்கம் வந்துட்டு ரொம்பவே உண்டு. 2-3 வருஷமாகவே நல்லா எழுதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பொடாயுது கொஞ்சம் அதுலேயுமே டவுன் ஆகிட்டேன். அதையும் ப்ராப்பராக ஒன்று தான் ஒழுங்காக பண்ணுவேன், அதையும் பண்ணலை. ஸோ ரீசெண்டாக நான் எழுதுன பிறகு மறுபடியும் அதையுமே நான் விட்டுட்டேன். சரி இந்த வருஷம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சில டிப்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இதை நான் எத்தனை நாள் ஃபாலோ பண்ண போகிறேன்னு எனக்கு வந்து சத்தியமாக தெரியல. முடிஞ்ச அளவு ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சாரி, எங்கே எழுதிருக்கேன்னு கேட்டால் அது வேறு ஏதோ இங்கிலீஷ் படித்தேன், அதை எழுதி வச்சுருக்கேன். இனிமேல் தான் நோட்ஸ் போடணும். ஆனால் யோசிச்சுலாம் வச்சுட்டேன் சின்ன சின்னதாக. ஏன்னா நான் அங்கே ஒர்க் போகிறப்போ நம்மளுக்கு நிறைய டைம் எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கிறப்ப இதெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன்னா அந்த மாதிரி ஒரு சில விஷயம் வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் இந்த வருஷம் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ட்டு நான் எழுதி வைக்க போகிறேன். அதை எத்தனை நாள் கடைபிடிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் முடிஞ்சளவு நெக்ஸ்ட் இயர் 2026 வரதுக்குள்ளே இது நான் இதை பண்ணிட்டேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டியே நான் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் நான் பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு பண்ண போகிறேன்னு தெரியல, பட் கண்டிப்பாக பண்ண ட்ரை பண்ணுறேன். 100% பண்ணுவேனான்னு தெரியாது, பட் பண்ணுறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த வருஷத்தையும் உருப்படியாக எங்கெங்கே சேவிங்ஸ் பண்ணணும், எப்படி எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி எப்படி அடுத்த வருஷத்தை கொண்டு போகணும், எந்த மாதிரி பீப்புளை எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் 2025 வந்து கால் எடுத்து வைக்கணும்னு நான் வந்து நினச்சிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் அந்த வருஷத்தை நான் கொண்டு போவேன். முடிஞ்ச அளவு நீங்களுமே சேவிங்ஸ்னு ஒன்று வச்சுக்கோங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக ஃபினான்ஷியலாக நம்ம நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருந்தோம் அப்படின்னா நம்ம யாரையுமே தேடி போகணும் அப்படிங்கிற ஒரு நீடு வந்து இருக்கவே இருக்காது. நம்மள்கிட்ட காசு இல்லை அப்படின்னா இந்த நரம்பு இல்லாத நாக்கு 4 விதமும் பேசும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒரே ஒரு விஷயம், சொந்த பந்தங்கள்கிட்ட வந்துட்டு நம்ம நல்லா இருக்கிறத கூட நம்ம வந்து நம்பி சொல்லிடலாம். ஆனால் நம்ம கஷ்டப்படுறத வந்து ஒரு நாள் கூட மூச்சு விடக்கூடாது. நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுல பயிரறிஞ்சு சாவாங்க. நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவு கஷ்டத்தை யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. அது இல்லாமல் நிறைய நெகட்டிவான தாட்ஸையுமே பெருசாக ஷேர் பண்ணிக்கிறீங்க. உங்கள்கிட்ட ஒரு விஷயம் போகுது அப்படின்னா முடிஞ்ச அளவு பாசிட்டிவாகவே கொண்டு போங்க. இது வந்து எனக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தது, அதை வந்து நான் அப்படியே உங்களுக்கு நான் கன்வே பண்ணுறேன். ஒருத்தவங்கள்ட்ட நீங்கள் பேசுகிறீங்க, நார்மலாக ஒரு கான்வர்சேஷன் போகுது அப்படின்னா கூட நீங்கள் வந்துட்டு அங்கே நெகட்டிவாக எதுவுமே நீங்கள் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணிக்காதீங்க. உங்கள்கிட்ட ஒரு பாசிட்டிவான விஷயம் போகிறப்போ உங்களுக்குமே எல்லாமே பாசிட்டிவாக தான் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை ஃபாலோ பண்ணிவிட்டு 2025 எல்லா வீடியோஸ் பார்க்குற எல்லா நல்ல உள்ளவங்களும் அவங்கவுங்க குடும்பத்தோட சந்தோஷமாக கொண்டாடுங்க. உங்கள் வாழ்க்கையிலையுமே நிறையா மகிழ்ச்சி வந்து கண்டிப்பாக வரணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா
எப்படி சொல்கிறது, பர்சனலாக என்னுடைய லைஃப்பில் நடந்தால் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு ஒரு கமெண்ட்டை போட்டுவிட்டு போங்க, நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த வருஷம் என்ன நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணிக்க வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அதனால தான் நான் இவ்வளோ மெனக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். அதனால் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 2025 சூப்பராக ஹாப்பியாக ஜாலியாக வெல்கம் பண்ணலாம். கண்டிப்பாக ஊர் சுற்ற போவேன், அதை அழகாக வீடியோவாக எடுக்கிறேன், சூப்பராக எடிட் பண்ணுறேன், மாதம் அப்லோட் பண்ணுறேன். எல்லோரும் சூப்பராக பார்க்குறீங்க, நம்ம சேனல்லையும் சப்போர்ட் பண்ணுறீங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பாக 100K சப்ஸ்கிரைபரோட மீட் பண்ணணும். ஏன்னா லாஸ்ட் இயர் 500 இருந்துச்சு, இப்போ 1000 வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இயருக்குள்ளே முடிஞ்ச 100 ஆட்டாலும் ஒரு 50Kனாலும் நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். 100K தான் நம்மளுக்கு டார்கெட். எனக்கு வந்து டார்கெட் அதிகமாக எனக்கு வந்து ஆசை அட்லீஸ்ட் 1 மில்லியன் தான் நான் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் யூடியூப்குள்ளே வந்தேன். பட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் ஆகும். ஏன்னா ஒரு சில வீடியோலாம் பார்க்குறப்ப 6 வருஷம் 7 வருஷம் அப்படின்னு போட்டிருக்காங்க. 5-6 வருஷமாக ஆண்ட்ராய்டு ஃபோனை கையில் வச்சுட்டு தான் சுற்றி இருக்கும். இந்த அறிவு நமக்கு வரல, இப்போ தான் நம்ம இதை கால் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவு சின்னதாக போகலாம். கண்டிப்பாக எல்லாமே நடக்கும். நான் ஒழுங்காக என் வேலையை பார்த்தேன் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சி போய் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேனலில் வந்து நல்லா க்ரோத் ஆகும். அப்படி நம்பி 2025 கால் எடுத்து வைக்கேன். உங்கள் எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஒரு கமெண்ட் போட்டுவிட்டு போங்க. டாட்டா பாய். அப்பாடியா.